Hi students, இன்னைக்கு நம்ம அவுட்கம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸிலேருந்து எக்கனாமிக் அவுட்கம்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் growth அண்ட் டெவலப்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு டெமோக்ரஸி நல்ல ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த கவர்மெண்ட் கண்டிப்பா ஒரு டெவலப்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றதுல தப்பே கிடையாது. ஸோ நமக்கு நிறைய எவிடன்ஸ் பார்க்கும்போது டெமோக்ரஸிஸ் அந்த அளவுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணல. இப்போ 1950லேருந்து 2000 வரைக்கும் எல்லா டெமோக்ரஸிஸ் அண்ட் டிக்டேட்டர்ஷிப்பை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா டிக்டேட்டர்ஷிப்ல ஹையர் ரேட் ஆஃப் எக்கனாமிக் growth இருக்கு. டெமோக்ரஸியால அந்த அளவுக்கு எக்கனாமிக் growth காமிக்க முடியல. இது நமக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கும். ஆனா இது ஒரு ரீசன் கிடையாது நம்ம டெமோக்ரஸியை ரிஜெக்ட் பண்றதுக்கு. ஏன்னா இதை தவிர எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கு இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒரு கண்ட்ரியோட பாப்புலேஷன் சைஸ் பேஸ் பண்ணி இருக்கும், குளோபல் சிச்சுவேஷன், அப்புறம் கோஆப்ரேஷன் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் எப்படி இருக்கும், எக்கனாமிக் ப்ரையாரிட்டிஸ் அந்த கண்ட்ரிஸ் எதுக்கு கொடுத்துருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணியும் எக்கனாமிக் growth இருக்கும். ஓவராலா பார்க்கும்போது டெமோக்ரஸி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கு கேரண்டி கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த ஆஸ்பெக்ட்ல கண்டிப்பா டிக்டேட்டர்ஷிப்க்கு பிஹைண்டா இருக்க மாட்டாங்க. பெட்டர் எக்கனாமிக் growth எந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், டிக்டேட்டர்ஷிப்பா டெமோக்ரஸியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா டெமோக்ரஸி தான். ஏன்னா நிறைய பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் டெமோக்ரஸில தான் இருக்கு. அடுத்து நம்ம ரிடக்ஷன் ஆஃப் இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி பார்க்கலாம். டெமோக்ரஸி டெவலப்மெண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்றதை விட எக்கனாமிக் டிஸ்பாரிட்டியை ரெடியூஸ் பண்றதை தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஒரு கண்ட்ரி எக்கனாமிக் growth அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா கூட அவங்களோட வெல்த் எல்லாருக்கும் ஈக்குவலா ஸ்பிளிட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. அண்ட் எல்லாருமே பெட்டர் லைஃப் லீட் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. டெமோக்ரஸிஸ் கண்டிப்பா பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கு. எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்குமே அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ட் பண்றதுல ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் பொலிட்டிக்கல் அரேனாக்குள்ள கொண்டு வர போகும்போது எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ் க்ரோ ஆகிறத நம்ம பார்க்கலாம். எப்படின்னா ஒரு கண்ட்ரியில அல்ட்ரா ரிச் பீப்புள் ஹையா டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ஷேர் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கண்ட்ரியோட டோட்டல் இன்கமும் அதனால அதிகமாகுது அவங்களோட ஷேர்னால. அதே சமயத்துல பீப்புள் அட் த பாட்டம் ஆஃப் சொசைட்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேல கண்ட்ரி கொஞ்சமா தான் டிபெண்ட் ஆயிருக்கு. ஏன்னா அவங்களோட இன்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. அது மட்டும் இல்லாம அந்த பீப்புளுக்கு அவங்களோட பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு லைக் ஃபுட், கிளாத்திங், ஹவுஸ், ஹெல்த் இதுலெல்லாம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே அவங்களுக்கு அந்த அளவுக்கு சஃபிஷியன்ட் இன்கம் இல்லை. ஆக்சுவல் லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா டெமோக்ரஸிஸ் இன்கம் இன்இக்வாலிட்டிஸை ரெடியூஸ் பண்றதுல அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்லை. ஒரு கண்ட்ரியில பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் கண்டிப்பா புவர் பீப்புள் தான் இருப்பாங்க. அந்த புவர் பீப்புளோட ஓட்ஸை லூஸ் பண்றதுக்கு எந்த பார்ட்டியும் ரெடியா இருக்க மாட்டாங்க. எட் டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்னன்ஸ் இந்த பாவர்ட்டியை அட்ரஸ் பண்றதுக்கோ இல்ல அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கோ அந்த அளவுக்கு கீனா இருக்க மாட்டாங்க. இந்த சிச்சுவேஷன் இன்னும் சில கண்ட்ரீஸ்ல ரொம்பவே வேர்சரா இருக்கு. ஸோ இதோட இந்த செஷன் எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.